மாவை நல்லா டைட்டாக கிளறிட்டு மேலே சுற்றி இருக்கிற அந்த மாவையும் எடுத்து நல்லா அது கூடவே மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மாவும் சாதமும் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை நம்ம கையில் தொட்டு மாவை நல்லா தொடச்சி விட்டுடலாம். அப்போ தான் அது காஞ்சி போகாமல் இருக்கும். நாம் இப்போ ஒரு பெரிய கரண்டியால் களியை எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் லைட்டாக தண்ணியை விட்டுட்டு அதில் அந்த களியை போட்டு ஒரு சுற்றினோம்னா நல்லா அழகாக உருண்டையாக களி ரெடி ஆகிடும். இப்போ சத்தான கேழ்வரகு களி ரெடி ஆயிடுச்சு.